சார் தேர்தல் வருமான்னு எதிர்பார்த்தோம். தேர்தலும் வந்துருச்சு. எப்படா ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். ரிசல்ட்டும் வந்துருச்சு. என்ன சொல்றது, இப்ப ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவன் எதுக்காக எம்எல்ஏ வர்றான்? நாட்டுக்கு நல்லது செஞ்சு அப்படிங்கிறதுக்காக வர்றானுங்க. பெரும்பாலும் அவனுங்க நல்லா இருக்குன்னு அவனுங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தனும் வர்றான். ஆட்சியில ஏறது வரைக்கும் நமக்கு அவனுக்கு நாம அடிமை. ஆமா ஆமா, நாம ஏறி உட்கார்ந்துட்டோம், அவங்க எல்லாருமே நமக்கு அடிமை. ஒரு சந்தோஷம். ஹலோ, உங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுது. இந்த சூட்சமோ விஜய்க்கு தெரியாத? ஏன் தெரியாது? தெரியாமலே அவர் வந்திருக்காரு. அதனால ரெண்டாவது இந்த டீல் எல்லாம் பேச வைக்கிறதுக்கு தான் திரிஷா. மோடி எப்படா தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த திராவிட கட்சிகள் சொல்லி 2 கட்சி இருக்கானுங்களே, இவனுங்களை 2 பேர்த்தி எப்படா காலி பண்றதுக்குன்னு 3ஆவதா ஒரு கட்சியை எப்படியாவது கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்கு தான் விஜயை கொண்டு வந்ததே அவங்கதான். நம்ம எலெக்ஷன் டேட் வந்து மே 4ஆம் தேதி நடந்தது. அதே மே 4ஆம் தேதி நம்ம நடிகை த்ரிஷாவுக்கும் வந்துட்டு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அதாவது நைட்டு ஒரு 1:30 மணிக்கு வந்துட்டு திருப்பதியில போய் சாமி கும்பிட்டா டக்குன்னு நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு உடனே ஃபர்ஸ்ட் ஆளா ஓடி போய் விஜய மீட் பண்ணி பேசுறாங்க. அது எப்படி சார் உடனே டக்குன்னு போறாங்க பேசுறாங்க? கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம யார சேர்க்கணும்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால விஜய் வந்து சமாதி ஆனா கூட அங்க வந்து திரிஷா வந்து சமாதி கூட ஒன்னா இருப்பாங்க. யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். தேர்தல் வருமான்னு எதிர்பார்த்தோம். தேர்தலும் வந்துருச்சு. எப்படா ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஆனாலும் தொங்கிட்டு இருக்கே சார் தாவேகா கட்சி. அதாவது 108 சீட்டு கிடைச்சிச்சுன்னா ஒரு 10 சீட்டு கிடைச்சிட்டா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கலாம், தன்னுடைய தனித்துவமான ஆட்சியை அமைக்கலான்ற மாதிரி ஒரே தொங்கிட்டே இருக்கே சார். இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும்னு நினைக்கிறீங்க? 10 இல்ல 11 வேணும். ஏன்னா 1 ராஜினாமா பண்ணணும் இல்லையா அவரு, அதனால அதையும் சேர்த்து 11 சீட்டு வேணும். ஆமா, தொங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கன்னா அதான் தொங்கல் சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த தொங்கல் சட்டம் மூலியமா இவங்க வந்து ஆட்சி ரன் த்ரூ ஆகும். ஆமா, யாருக்கிட்ட போய் சேரணும், எப்படி சேரணும் எல்லாமே வந்து மோடி சொல்லிடுவாரு. மோடி தான் டிசிஷனா? ஆமா, டிசிஷன் வந்து இவர் யாருக்கிட்ட போகணும், நீங்க யாருக்கிட்ட போகணும் அப்படின்லாம் அவங்க யாருக்கிட்ட இவர் போகணும் இல்ல, யார் இவர்கிட்ட போய் சேரணும் அங்க வர்றவங்க வந்துருவாங்க. ஆமா, அட்லீஸ்ட் வந்து அப்படி யாருமே வராட்டினாலும் என்ன சொல்றது, இப்ப ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவன் எதுக்காக எம்எல்ஏ வர்றான்? நாட்டுக்கு நல்லது செஞ்சு அப்படிங்கிறதுக்காக வர்றானுங்க. பெரும்பாலும் அவனுங்க நல்லா இருக்குன்னு அவனுங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தனும் வர்றான். அதாவது என்ன சொல்றது, மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறது முதலமைச்சர் மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேர் வந்து அவனுங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வருவானுங்க. புரியுதுங்களா? இப்ப ஒரு 10 பேருன்னு இல்லை 11 பேர் வரணும் இவர்கிட்ட. இந்த 11 பேர் எப்படின்னா ஒரு கட்சியிலேயே கூடி உட்காந்து ஒன்னா பேசுவாங்க. ஆமா, அப்போ நம்ம எல்லாருமே மந்திரி பதவி வாங்கிப்போம். எல்லாருக்கும் மந்திரி, எது இந்த 11 பேருக்கும் மந்திரி கொடுத்துடணும், மந்திரி பதவி. ஆமா, அது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20 கோடி ரூபா. ஆமா, இது பேசிக்கான ஒரு அமௌண்ட். நான் அடிப்படை அமௌண்ட் சொல்றேன். இப்ப மோடி இடையில இருந்து டீல் பண்ணாருன்னா 500 கோடி ரூபா கொடுப்பாரு. ஆமா, அது மாதிரிலாம் நடந்தாதான் இவங்க வந்து, ஏன்னா இப்ப 20 கோடி ரூபா ஒருத்தர் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்திலேயே அதை கொடுத்துடலாம். அதை அந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் 20 கோடி ரூபா ஒருத்தன் வாங்கிட்டு அவன் போயிட்டு நம்ம இதுல இருக்கான் அப்படின்னா கூட அவன்கிட்ட கொடுத்த 20 கோடி ரூபாய மத்த கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் நீ வச்சுக்கடா, மத்ததெல்லாம் எனக்கு கொடுத்தலாம் நம்ம கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புடிங்கலாம் அவன்கிட்ட. ஆமா, அதிகாரம் தானே முக்கியம் நமக்கு. வந்து எவன்கிட்ட எதை வேணாலும் கொடுக்கலாங்க. கொடுத்து அவனை ஏமாத்தி அவனை உள்ளார வர வச்சுட்டு நம்ம ஆட்சிக்கு போயிட்டோம்னா அவன் நமக்கு அடிமை தானே. புரியுதுங்களா? அதாவது ஆட்சியில ஏறது வரைக்கும் நமக்கு அவனுக்கு நாம அடிமை. ஆமா, நாம ஏறி உட்கார்ந்துட்டோம், அவங்க எல்லாருமே நமக்கு அடிமை. ஒரு சந்தோஷம். ஹலோ, உங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுது. இந்த சூட்சமோ விஜய்க்கு தெரியாத? ஏன் தெரியாது? தெரியாமலே அவர் வந்திருக்காரு. அதனால ரெண்டாவது இந்த டீல் எல்லாம் பேச வைக்கிறதுக்கு தான் திரிஷா. ஆமா, எல்லா ஆம்பளைங்களா இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் உட்காந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு கல்யாணத்துல போறோம் அப்படிங்கிறப்ப
ஒரு பொம்மை கும்பிட்டுட்டு இருக்கிறத விட ஒரு பொண்ணு கும்பிடுறப்ப நம்ம முகத்திலேயே ஒரு ஸ்மைல் வருது இல்ல, ஒரு 1000 watt பல்பு. அதே மாதிரி சாப்பிடுற இடத்துல அந்த பொண்ணுங்க கொண்டு வந்து அப்படி தண்ணி பாட்டில குனிஞ்சு வைக்கிறப்ப ஒரு சந்தோஷம் வருது இல்ல. ஆமா ஆமா, புரியுதுங்களா? தெரியுது தெரியுது. அது மாதிரி என்னதான் ஒரு ஆம்பளை உட்காந்து வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறத விட ஒரு லேடி உட்காந்து கூப்பிடுறப்ப ஒரு நமக்கு ஒரு இணக்கம் இருக்கு இல்லையா? அதை நீங்க மரியாதையா பாக்கலாம்ல. ஏங்க நான் என்ன நம்ம மரியாதை ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டா அப்படி ஒரு சந்தோஷம். அதுதாங்க சொல்றேன், என்னைக்குமே வந்து ஆண்களுக்கு ஒரு பெண்கள் மேல ஒரு மரியாதை நிமித்தம் இருக்கும் இல்லையா? அந்த மரியாதை நிமித்தமா தான் நான் சொல்றேன். ஆமா, அந்த மரியாதை நிமித்தமா அந்த 11 பேருகிட்டயும் இவங்க தான் பேசுவாங்க இடைத்தரகரா இருந்து. ஆமா, இல்ல இல்ல இவங்க தான் பேசுவாங்க. அது ஏன் சார் அவரு பேசணும்? மோடிஜி ஏன் பேசணும்? மோடி ஏன் பேசணுமா? அதோ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மோடி எப்படா தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த திராவிட கட்சிகள்னு சொல்லி 2 கட்சி இருக்கானுங்களே, இவனுங்களை 2 பேர்த்தையும் எப்படா காலி பண்றதுக்குன்னு 3ஆவதா ஒரு கட்சியை எப்படியாவது கொண்டு வரணுமே அப்படிங்கறதுக்கு தான் விஜயை கொண்டு வந்ததே அவங்கதான். ஆமா, விஜய் வந்து இப்ப தேர்தலுக்கு பணம் கொடுக்காம இருந்தாரா? 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு, தெரியுமா? நிறைய இடத்துல குடுக்கல, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார், எங்களுக்கு எல்லாம் வரலையே. உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கு வரல, நீங்க போய் கேட்டு வாங்கல. நிறைய இடத்துல பணம் கொடுத்துருக்காங்க. எப்படி பணம் கொடுத்தானுங்க? எப்படி பணம் கொடுத்தானுங்க? ஏற்கனவே 3000 கோடி வாங்கி வச்சிருக்காராம். ஆமா, அந்த 3000 கோடி வாங்கி வச்சிருக்க தைரியத்துலதான் எல்லாருக்குமே நாங்க 2500 ரூபாய் கொடுப்போம். புரியுதுங்களா? பவுனு ஒரு குழந்தை போடுற குழந்தைக்கு 1/2 கிராம் இல்ல 1/4 கிராம் தங்கம் போட்டா கூட எத்தனை வரும்? குழந்தைக்கு மோதிரம். எதை வச்சு சொல்றாரு? ஆல்ரெடி 3000 கோடி வந்திருக்கு. அந்த தைரியத்துலதான் அவர் வந்து என்கிட்ட 3000 கோடி இருக்குடா, நான் வந்து மக்களுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதுக்கு மேல நாங்க எல்லாம் கொடுப்போம். என்னன்னா இப்ப 1000 ரூபாய் மாசம் வாங்கிட்டு இருந்தாங்களே, இப்ப 2500 ரூபாய் வருதா? புரியுதுங்களா? இப்ப இலவச பஸ் இல்லையா? எது பெண்களுக்கு? எல்லா பஸ்ஸுமே ஊரு விட்டு ஊரு போலாம். புரியுதுங்களா? ஜாலி சார், எல்லாருமே ஜாலி. எல்லாம் போங்க, எங்கேயாவது கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி உட்காந்து எல்லாம் ஊரு சுத்துங்க. பொறாமையில பொசுங்காதீங்க. பொறாம இல்லைங்க, நாட்டோட வளர்ச்சியை பார்த்து மெய்மறந்து இருக்கு. ஆமா, பெண்களுடைய வளர்ச்சி, பெண்களோட வளர்ச்சிக்காக ஒரு 3000 கோடி வாங்கி வச்சிருக்க தைரியத்துல அப்படி சொல்லிருக்காரு. புரியுதுங்களா? அதெல்லாம் சும்மா எல்லாம் கிடையாது. விஜய் வந்து என்ன மாதிரி அரசியல் வேலை இதை மட்டும் சொல்றீங்க. அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார், கவனிச்சீங்களா? சொல்லுங்க. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாசமான 4000 வரை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க வேலை தேடுற வரைக்கும் கையில காசு இல்லாம இருக்காதீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி மாசம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 15000 அந்த மாதிரி கொடுக்குறேன்ற மாதிரி நிறைய சலுகைகள் சொல்லியிருந்தானே சார். ஆமா ஆமா, நீங்க வந்து அதாவது நிறையங்க கல்யாணம் பண்ணிட்டு புள்ள இல்லாத இருக்கிறவங்க கூட புள்ள கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எங்க தலைவர் சொல்லல. இல்ல, அதெல்லாம் வரப்போற திட்டங்கள் இருக்குங்க. சொல்லாதீங்க ஏங்க, இதெல்லாம் வச்சுக்கணுங்க, திட்டத்துல இதெல்லாம் இருக்குதுங்க, வச்சுக்கணுங்க. அவன் ஈவிஎம் அதாவது என்ன சொல்றது, புள்ள கரு வச்சுக்கணுங்கிற ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுக்கிட்டு அதுல போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எது அந்த ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிடல்ல பத்தி அதெல்லாம் போய் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எவன் செலவு பண்ணுவான்? அதெல்லாம் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ண உனக்கு கோவம் வேணுமா? தாவேக்கா பாத்துக்கும், பொறுப்பு நம்ம கட்சி ஏத்துக்கும். ஆமா, இது தாவேக்கா தலைவருக்கு தெரியுமா? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? ஏங்க இதுல எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க தெரியுமா? ஆமா, குழந்தை கொடுக்கறதுக்கு அவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க. அதாவது ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர்ஸ் சொல்றீங்க. நான் ட்ரீட்மென்ட் கொடுக்கிற அந்த டாக்டர் ட்ரீட்மென்ட் அந்த ஆஸ்பத்திரி அதெல்லாம், அதாவது இப்ப வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு செலவாகுதுல. இப்ப மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு? பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே பண்ணி அங்கங்க அதுக்கு நல்ல விதமா நடத்திட்டு இருக்காருல்ல. அதே மாதிரி இந்த குழந்தை கொடுக்கிற விஷயத்தையும் விஜய் பண்ணுவாரு. இதை எந்த அரசியல்வாதியும் பண்ணல. குழந்தை கொடுக்கறத கட்சிக்காரங்க பண்ணுவாங்க. அதாவது புதுமையான ஒரு திட்டம், புதுமையான திட்டத்துல இதெல்லாம் இருக்குது. குழந்தை கொடுக்கற விஷயத்தை கண்டிப்பா பண்ணுவாங்க, நல்ல விதமா பண்ணுவாங்க. தாவேக்கால புதுமையான, ஆமா, அதைத்தான் அவங்களுக்கு பண்ணி மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. ஆமா, அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பிரமாதமா இருக்கும். ஆமா, இது மாதிரி பல திட்டங்கள் உள்ளடக்கி வச்சிருக்காங்க சார். இப்போ சில பேருக்கு டவுட், இப்போ என்னன்னா இப்ப ரீசெண்டா ஒரு டவுட் வந்து, நம்ம எலெக்ஷன் டேட் வந்து மே 4ஆம் தேதி நடந்தது. அதே மே 4ஆம் தேதி நம்ம நடிகை த்ரிஷாவுக்கும் வந்துட்டு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அதாவது நைட்டு ஒரு 1:30 மணிக்கு வந்துட்டு திருப்பதியில போய் சாமி கும்பிட்டா டக்குன்னு நம்ம கட்சி ஜெயிச்சிச்சுனோடனே உடனே ஃபர்ஸ்ட் ஆளா ஓடி போய் விஜய மீட் பண்ணி பேசுறாங்க. அது எப்படி சார் உடனே டக்கு 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 டக்குன்னு போறாங்க, பேசுறாங்க, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம? என்னங்க புரியலங்க. அவங்க வீட்டுல ஒருத்தருங்க, நீங்க என்னங்க
ஏங்க என்னங்க ஒரு வீட்டுலங்க இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு திருப்பி வந்திருக்காங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு நீங்க வந்து என்ன தப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னா புரியல. துணை முதல்வர் அவங்க தான் இருக்க போறாங்க சில பேர் சொல்றாங்க, இது உண்மை. அன்னி துணை முதல்வர் அப்படிலாம் சொன்னாங்களா இல்லையா? ஆமா. இதை வேற சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த மாதிரியும் இப்போ விஜய் திரிஷா இருக்க மாதிரி சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே, இது என்ன ஏற்றுக்கொள்ள முடியா இருக்கு? அதான் ஏத்துக்கணுங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் சில லவ் இருக்கு இல்லையா? லவ், அதாவது சில லவ்னு சொன்னா உங்களுக்கு தப்பா புரிஞ்சுப்பீங்க. சில அன்பை வந்து இந்த உலகத்தோட கடவுள் நிர்ணயிக்கும், யாரு யாரோட எப்படி சேர்க்கணும் அப்படின்னு. ஒரு ஜெயலலிதா அம்மாவையும் ஒரு எம்ஜிஆரையும் சமாதியில கூட ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு பாருங்க, புரியுதுங்களா? அதே ஜானகியை சேர்த்து வச்சுதாங்க இல்லையே. ஆனா யார சேர்க்கணும்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால விஜய் வந்து சமாதி ஆனா கூட அங்க வந்து திரிஷா வந்து சமாதி கூட ஒன்னா இருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு அன்பு பிணைப்பு இருக்கு, புரியுதுங்களா? சும்மாலாம் கிடையாதுங்க. கடவுள் வந்து இருக்காரு, கடவுளோட அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமா, அந்த அந்தோனியார் கோயில்ல மண்டி போட்டு நடந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? ஏன் சார் திருச்செந்தூர் முருகர், ஆமா, சீரடி சாய்பாபா, திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் அந்த சத்ரு சம்ஹார பூஜை நடத்துனது இருக்குல்ல, அதனாலதான் எதிரி எல்லாம் காலி ஆயிட்டான் பாத்தீங்களா? சார் அந்த ஸ்டைல்ல சொல்லுங்க எப்படி அப்படின்னு, புரியுதுங்களா? எல்லாம் காலி ஆனதெல்லாம் எதுக்காக? சத்ரு சம்ஹார பூஜை. சத்ரு சம்ஹார பூஜை. ஆமா, அங்கிள் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார் இல்லையா? அதனாலதான் கொளத்தூருக்குன்னு ஸ்பெஷலா அந்த ஐயர் வந்து 2 சொட்டு நெய்யை அதிகமா ஊத்திருக்காரு. ஸ்டாலின் சாரன் கூட தான் சொன்னாரு, அங்கிள் மட்டும் நான் சொன்னேன், ஸ்டாலின் சார் கூட அதான் சொல்றேன். ஆமா, எல்லாம் தனிப்பட்ட முறையில அந்த ஓமவத்த ஐயர்கிட்ட 2 கரண்டி குளத்தூருக்கு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா ஊத்துறா நெய்ய அப்படின்னு நெருப்புல நீங்க நெய்ய ஊத்துனீங்கன்னா கபகபகபகன்னு எரியும், புரியுதுங்களா? அது மாதிரி குளத்தூருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு 2 எக்ஸ்ட்ரா. ஆமா, அது மாதிரிலாம் யாகம் வளர்த்துதான் இப்படி எல்லாம் ஜெயிச்சது. நாகூர் தர்காருக்கெல்லாம் போனாங்களே, நாகூர் தர்காலாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் உட்கார்ந்த இடத்துல ஆவி அமுச்சு விட்டு நம்ம உட்கார்ந்து இருப்போங்க. நாம இங்கதான் உட்கார்ந்து இருப்போம். ஆமா, நம்மளோட ஆவி அமுச்சு விட்டு அங்க போய் கும்பிட்டுட்டு வர வச்சாச்சு. ஆமா, தர்காவோட லெவல் போதும். ஏன்னா நாங்க போய் பாபாவை பாத்துட்டோம்ல, சீரடி சாய்பாபா வந்து. நீங்க சாய்பாபாவோட படத்தை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? எல்லா படத்துலயுமே இந்த கையில இருந்து டிங்னு அப்படி ஒலி போகும், ஒலி வட்டம். அது எப்படி சட்டைன்னு போகுமா? ஆமாங்க, உங்களுக்கு பார்த்தது இல்லையா? அவரோட எல்லா படத்துலயும் சாய்பாபா படத்துல பாருங்களேன், இப்படி கை வச்சிருப்பாரு, இந்த கையில இருந்து டொங்கின்னு போகும், ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த ஆசீர்வாதம் தான். இந்த ஒலி அந்த விஜய் மேல பட்டுருச்சு. எல்லா கடவுளோட ஒளியும் விஜய் மேல. ரெண்டாவது அதான் முக்கியம். ஆமா, இந்த கம்யூனிட்டி பாடு எல்லாரும் போய் ஒரு கடவுளை கும்பிட்டதுனால ஒருத்தன்னு வர முடியல. ஆமா, மும்மத கடவுளையும் கும்பிட்டது யாரு? விஜய் தானே. விஜய் தான் கரெக்டா போய் ஆத்தா கால்ல உந்தாரா, அந்தோனியில மண்டி போட்டார் உந்தாரா. அப்புறம் போய் குல்லா போட்டு அல்லாஹ் அக்பர் நடத்தினார். இதெல்லாம் வேற எந்த அரசியல் இது பண்றான்? ஆனா உங்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா வந்துட்டு கொடைக்கானல்ல போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு, துபாய் போயிட்டாரு. ஆமா, எல்லாமே குடும்பம் குட்டின்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பொறுப்பே இல்ல. இந்த நாட்டோட பொறுப்பற்ற மனிதர்களா இவங்க இருந்தாங்கன்னா அப்புறம் நாடு எப்படி இவங்களை பாக்குமா? சார், துபாய் ஞாபகம் வருது. சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, துணை முதல்வர் வந்துட்டு துபாய் போனது காரணம் வந்துட்டு அங்க வேற ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வந்து ரேஸ் கோர்ஸ் ஓட்டிட்டு இருக்குது, ரேஸ்ல அது கார் வாங்கி வச்சுக்கிட்டு அஜித்துக்கு போட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்குது. அஜித்தை தோக்கடிச்சு நிவிதா பித்துராஜை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக துணை முதல்வர் போவாருன்னு ஊரே சொல்லிட்டு இருக்குங்க. நீங்க சொல்றீங்க அப்படிதானே? சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாவா சார் அதெல்லாம்? உண்மையா பொய்யா இருந்தாலும் ஆனா கார் ஓடுது. ஆமா, ஓடுது, ரேஸுக்கு ஓடுது. ஆமா, ஓடுது எல்லாம் ஓடுதுன்னு நம்ம ஓடுது இல்ல, நம்புறோம். ஆமா, கண்டிப்பா. அதெல்லாம் வந்து வேற வழி இல்ல, நம்பிதானே ஆகணும். இதுக்கப்புறம் எப்படி சார் ஓடும்? இதுக்கப்புறம் எப்படி ஓடும்? ஆட்சியே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எப்படி சார் ஓடாது? ஆமா, இனிமேல ஓடுற ஒரே காரு விஜய் தான். இனிமேல அஜித் கார்லாம் ஓட வெட்டி நிப்பாட்டிடணும். விசில் தான் தமிழக வெற்றி. ஆமா, அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க. ஆமா, அதாவது விசில்ல வந்து கொட்டை இல்லாத விசில்லாம் பெண்களுக்கு. ஆமா, என்னது விசில்ல கொட்டை இருந்தாதாங்க சவுண்ட் வரும். கொட்டை இல்லாம நீங்க விசில் அடிச்சீங்கன்னா வரும். காத்து மட்டுமா? ஹலோ, அது நல்லாவே சவுண்டா இருக்கும், புரியுதுங்களா? எதுக்காக இந்த பாகுபாடுனா, ஏதாவது உதவி பெண்களுக்கு அப்படின்னா அவங்களாம் அந்த உஷி விசில் அடிக்கலாம், புரியுதுங்களா? அதே ஆண்களுக்கு உதவினா அவங்களுக்கு எல்லாம் கொட்டை இருக்கிற விசில்.
நீங்க வேற இப்ப எல்லாரும் வேற ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எக்ஸாமுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாரும் இப்படி விசில் அடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அது சூப்பர். ஆமா, ஒரு பொருளை எடுத்து அடிக்கிறத விட உண்மையிலே இல்லாம அடிக்கிறது இருக்கு, அதுதான் அல்டிமேட். அதுதான். ஆமா, இது வந்து உண்மையிலே பள்ளிக்கூடத்துல எல்லா பள்ளிக்கூடத்துலயுமே எல்லா குழந்தைகளுக்குமே வரப்போற அடுத்த இந்த ஜூனியர் சிலபஸ்ல வந்து எல்லாரும் விசில் அடிக்கணும். ஆமா, எல்லாரும் அந்த சிலபஸ்ல வந்து கல்வித்துறை அமைச்சர் தானே இவரு, புசி ஐயா தானே கல்வித்துறை அமைச்சரு. அதனால புசி ஐயாவோட பாடத்திட்டங்கள்ல படி அந்த விசில் அடிக்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் வாயில, எல்லாருக்குமே வாயில விசில் அடிச்சு பழக்கம் வராது. தனியா அதுல நல்லா, ஆமா அதுல கைதேர்ந்து கரெக்டா அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாநில அளவுல கூப்பிட்டு ஒரு என்ன சொல்றது பிரைஸ் உண்டு. உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா சார்? நான் விசில் அடிக்க தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் விசிலே அடிக்க தெரியாம இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருவாங்க. அப்படியா? கண்டிப்பா. எனிவே சார், நீங்க உங்களுடைய பாணியில சோகமாவும் சந்தோஷமாவும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.